எல்லா நோயுமே உண்மையாலுமே சொல்கிறேன், அன்பாக மகிழ்ச்சியாக ரொம்ப நீங்கள் நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு அந்த மாதிரி இருந்தால் போயிருங்க, நோயே வராது. எதுக்கு டிசீஸ் எல்லாம் வருது, எதுக்கு கழுத்து வலி வருது, எதுக்கு இடுப்பு வலி வருது, எதுக்கு முழங்கால் வலி வருது, எதுக்கு ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், டயபெட்டிஸ், ஏன் மனுஷங்க கஷ்டப்படணும், ஏன் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கணும். நான்லாம் கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க, கேஎம்சிஹெச்னு. அந்த ஹாஸ்பிட்டலில் மொதல் நாள் போகிறப்போ ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக போனேன், காரில் போனேன். நிறுத்த இடமே இல்லை, அலைஞ்சி அரை மணி நேரம் 1 மணி நேரம் அலைஞ்சி இடமே கிடைக்கல. நான் வெறுத்து போய் அடுத்த நாள் இந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காகவே என்ன பண்ணேன், 2 வீலரில் ஓலா S1 ப்ரோன்னு அந்த இதில் பேட்ரி பைக்கில் போனேன். இவ்வளோண்டு தான் இருக்கும். அந்த பைக் நிறுத்த அடுத்து 3 நாள் கழித்து போகிறப்ப அந்த பைக் நிறுத்த கூட இடம் இல்லை. அப்போ இதில் நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிட்டாங்க, கேஎம்சிஹெச்சில் கூட்டமான கூட்டம், திருவிழா கூட்டம் கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே நிறுத்த இடம் இல்லையா. அப்போ ஒரு பக்கம் நினச்சேன், பயங்கர கூட்டம், செம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு. இன்னொரு பக்கம் யோசித்தேன், என்னடா இது செம்ம கெட்டதாச்சே. யோசிச்சு பாருங்க, அதாவது ஜெயிலில் கூட்டம் இருந்தால் எப்படின்னு நினைப்பீங்க, அப்போ எல்லாருமே குற்றவாளின்னு தானே அர்த்தம். அதே மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டம் இருந்தால் என்ன நினைப்பீங்க, அப்போ நிறைய நோயாளி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ நோயாளி நிற்க இடம் இல்லாதது. இது என்ன சந்தோஷப்படுற விஷயமா? ஹாஸ்பிட்டலில் கூட்டம் இருந்தால் சந்தோஷப்படுவீங்களா? மேபி டாக்டருக்கு அது இன்கம்மாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அது இன்கம்மாக இருக்கலாம். மக்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப கெட்டது. அதை பார்த்து பெருமைப்படாதீங்க, அது கண்டிப்பாக கெட்ட விஷயம். அந்த மாதிரி கூட்டம்னா அப்புறம் என்ன, ஊரே வீணாக போச்சுன்னு தான் அர்த்தம். கோயம்புத்தூர்னு ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். கோயம்புத்தூர்னு எடுத்துக்கோங்க, தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க, இந்தியான்னு எடுத்துக்கோங்க, ஏன் உலகம்னு எடுத்துக்கோங்க. நான் கூட தான் ஃபேஸ்புக்கில் போட்டால், இல்லை யூடியூப்பில் போட்டால், இன்ஸ்டாகிராமில் போட்டால் சும்மா 100கணக்கான என்கொயரிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, இங்கே மட்டும் இல்லை. அப்போ இதையெல்லாம் பார்த்து சந்தோஷமெல்லாம் படல நான். இவ்வளோ பேஷன்ஸ் இருக்காங்களே அப்படி பார்க்குறப்போ உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஏன் இது இவ்வளோ நோய் இத்தனைக்கும் எல்லாம். இப்போ பாருங்கள், எனக்கு மெசேஜ் வர்ற எல்லாருமே வெளிநாட்டில் பெரிய பெரிய வேலையில் இருக்கவங்க இப்படி தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, சாப்பாட்டுக்கு இல்லையா, அவங்களுக்கு வீடு இல்லையா, அவங்க எதுவும் உடம்பை பராமரிக்க முடியாத நிலைமையா, அதெல்லாம் இல்லை. ஆனால் அதை மீறி இவ்வளோ நோய் வருதுன்னா அதுக்கு காரணமே மனநிலை தான். ஏன்னா எல்லாமே இருந்தும் துள்ளி கூட மகிழ்ச்சியாக இல்லை, என்னத்தையோ நோக்கி போகிறாங்க. எல்லாமே இருந்தும் அவங்க எந்நேரமே எப்படி ஒரு பக்கம் எப்படி இதை காப்பாற்றிக்கிறது, எப்படி ₹1 கூட நம்ம கையை விட்டு போகாமல் மேலும் மேலும் இன்னும் 10 வீடு இருக்கா, இன்னும் 5 வீடு கட்டுறது எப்படி, மேலும் மேலும் அந்த பணத்தை அக்குமுலேட் பண்ணுறது எப்படி, இப்படியே யோசிச்சின்னு நினைக்கிறேன். இல்லை என்னன்னே தெரியல, மனநிலை மகிழ்ச்சியாகவே இல்லவே இல்லை. இருந்தால் ஏன் அவ்வளோ டிசீஸ் வருது? மனநிலை தான் 70% காரணம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நோய்களுக்கு. அப்புறம் உணவு அண்ட் எக்ஸசைஸும் ஒரு 30% காரணம். வேறு எந்த காரணமே இல்லை உலகத்தில் சர்ஜரி பண்ணல அதனால் நோய் வந்தது, மாத்திரை சாப்பிடல அதனால் நோய் வந்தது, ஊசி போடல அதனால் நோய் வந்தது அப்படின்னா நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சரியாக சாப்பிடல அதனால் நோய் வந்தது, சரியாக ஹெல்த்தியாக எடுத்துக்கல, அதுலேயும் ஏதோ சிக்கனம் பார்த்துக்கிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அதனால் நோய் வந்தது. சரியாக ஒரு எக்ஸசைஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அதனால் நோய் வந்தது. அப்புறம் மனசு சாதா விஷயம், மகிழ்ச்சியாக இருக்கெல்லாம் ஒருத்தன் வீடியோ போட்டு சொல்லணுமா? மகிழ்ச்சியாக இருக்கிறது தானே பேசிக் நேச்சரே. அதை விட்டுட்டு இன்னைக்கு எதை வேணாலும் பேசலாம். இப்போ நான் மகிழ்ச்சின்னு பேசுகிறேன்ல, இந்த வீடியோ ஓடவே ஓடாது. ஏன்னா அது மட்டும் பேசிடக்கூடாது. துக்கமாக இருக்கிறதுக்கு இல்லை அழுவுறதுக்கு ஏதாச்சும் நாடகம் எடுத்து போட்டேன்னா நல்லா ஓடும், ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் வரும். ஸோ இது என்னன்னே தெரியல, இது எதுக்கு இப்படி இருக்கிறீங்க? உலகம் பூரா இப்படி இருந்தால் அப்புறம் ஆஸ்பத்திரியில் கூட்டம் தான் இருக்கும், அதை வேற பெருமையாக வேற பேசிக்கிறீங்க, அங்கே இது இருக்குதா அது இருக்குது. நான் போனாவே நான் அப்பல்லோ தான் சார் போவேன், நான் போனாலே இங்கே கேஎம்சிஹெச் தான். நான்லாம் வருஷம் ஒரு தடவை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி, அதுலேயாங்க உங்கள் உடம்பு அடங்கி இருக்குது? கிடையவே கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கிறதுல, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுல, அன்பாக இருக்கிறது, ரொம்ப ஜெனரஸாக இருக்கிறதுல, ஜெனரஸ் பெருந்தன்மை வேணும் எதுலேயுமே. ஃப்ரூட்ஸ் வாங்குகிற இடத்துல இப்போ ₹100 போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது, ஒரு மளிகை சாமானை வாங்குகிற இடத்துல ஏகப்பட்ட கணக்கு பார்க்க வேணான்னு சொல்ல, எல்லாருமே பார்த்து தான் ஆகணும். ஆனால் அது என்னன்னு தெரியல, ஒரு சில இடத்துல ஓவராக
ஓவராக பண்ணுறப்ப தான் எல்லாமே, மீடியமாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே ரைட்டு தான். ஓவராக பண்ணுறப்ப தான் அது ஸ்ட்ரெஸ் ஆகி அது வந்து எல்லாத்தையும் பாதித்து அதனால் வந்து நோய்கள் வருது. இதையெல்லாம் மாற்றுனா நோய் போகும். இதுக்கும் நோய்க்கு சம்மந்தம் இருக்கான்னு நினைப்பீங்க. உண்மையாலும் இதுக்கும் நோய்க்கும் தான் சம்மந்தம் இருக்குது. நோய்க்கு என்னமோ எல்லாருமே நினச்சிட்டு இருக்க, நோய்னா நான் வந்து இதை சாப்பிடுவேன், அதை சாப்பிடுவேன், இந்த மாத்திரை போடுவேன், நான் நல்லாவேன். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாமே வாழ்க்கை முறைனால வர நோயாக இருக்குது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ். லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணாதான். லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணுறது? இதுதான் சின்ன விஷயம். டெய்லி நான் 5 பழம் சாப்பிடுவேன் அப்படி முடிவு பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட நோயிலேருந்து வெளியில் வருவீங்க. டெய்லி நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதில் ஏகப்பட்ட நோயில். அதை விட மொத்தத்துக்கும் நோயே காணாமல் போகணுன்னா டெய்லி நான் யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன், நான் டெய்லி அன்பாக இருப்பேன், நான் 2 பேர்கிட்ட பேசுவேன், எனக்கு பிடிச்சவங்களை கிட்ட நான் பேசுவேன், என்னோட ஹாப்பி ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் வேலை கொடுப்பேன், லவ் ஹார்மோன் ஆக்சிடோசின் செயல்படுற மாதிரி நான் நடந்துக்குவேன், அப்புறம் வந்து லாஃபிங் ஹார்மோன் செயல்படுற மாதிரி நடந்துக்குவேன். இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா நோய்ங்கிறதே உங்களுக்கு வாழ்க்கையில் வரவே வராது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.